ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ், ஃபேமஸான ராஜஸ்தானி ஃபுட் ஆலு பராத்தா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டடடாம். இன்னைக்கு இந்த ஃபுட் தாங்க பார்க்க போறோம். இந்த ஃபுட் வந்து ஆலு பராத்தா. ஓகே, தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 2 மிர்ச்சி எடுத்துக்கிட்டேன், 2 ஆனியன் எடுத்துக்கிட்டேன், 3 உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். வாங்க இதை சாப் பண்ணி கட் 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 பண்ணி வச்சிடலாம். எஸ், பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் கோதுமை மாவு தாங்க 2 கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கலக்குன்னு சொல்லி அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம கோதுமை மாவு பிணைவோம் இல்லையா, அந்த ஒரு பக்குவத்தில் நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. எஸ், இந்த மாதிரி தான். ஓகே, நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்க. பிணைஞ்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும். கமான், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆனியன், அப்புறம் வந்து மிளகாய், அப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டர்மரிக் பவுடர் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சோம்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க வந்து கடுகு போடுறாங்க, உங்களுக்கு இஷ்டம் வந்தால் கடுகு போட்டுக்கோங்க. தென் சீரகம் போட்டுக்கோங்க. அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா போடுறாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு உப்பு வந்து கம்மியாக போடணுன்னுவாங்க, சில பேர் நிறையா போடணுன்னுவாங்க. ஸோ அதனால் இதையும் இப்போ நம்ம நல்லா கலக்குன்னு இவங்கள மாதிரியே இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாய் கொஞ்சம் ரோல் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கோதுமை மாவுக்கு தான் போக போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஆயில் விட்டு நல்லா கை விட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. வாவ், இவங்க எப்படி பிணையிறாங்க பாருங்களேன். ராஜஸ்தான் ஸ்டைலில் சாப்பிடணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். கமான். எஸ், இந்த மாதிரி நல்லா அழகாக நல்லா செமையாக இது பண்ணி மாவு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டிலலாம் நம்ம அம்மா பண்ணுறது தாங்க நல்லாவே இருக்கும். நம்ம சவுத் இந்தியாவில் இருந்துட்டு இப்போ நார்த் இந்தியாவுக்கு வந்து ஆலு பராத்தா சாப்பிட்டுட்டு இருக்கோம். நானே இப்போ புதுசாக இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இது ஆக்சுவலாக என்னோடய பக்கத்து வீட்டு பொண்ணு தான் ரெடி பண்ணாங்க. அவங்க பாருங்களேன், அந்த தோபா போடுறதே எப்படி அழகாக போடுறாங்கன்ட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அவங்க பண்ணுறது. வேற லெவலு. செமையாக இருக்குல்ல. நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக இது பண்ணுறோம், அவங்க வந்து நல்லா 2 கை கொடுத்து நல்லா சாஃப்டாக கொண்டு வராங்க. வாவ். இப்போ அழகாக ரவுண்டாக நல்லா இந்தியா மேப்பு, ஸ்ரீலங்கா மேப் மாதிரி வராமல் அழகாக ரவுண்டாக போட்டுக்கோங்க சப்பாத்தி. செமையாக இருக்குல்ல. அவங்களாம் வந்து ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான், ரோட்டி. நமக்கு எப்படி ரைஸோ அவங்களுக்கு வந்து ரோட்டி தான். ரைஸ் வந்து ஹிந்தியில் வந்து சாவல்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு மார்வாடி கேர்ள் தான். இவங்க நல்லா சப்பாத்தி செமையாக இது பண்ணுறாங்க. நானே இவங்க கிட்ட தாங்க கற்றுக்கிட்டேன். ரவுண்ட் ஷேப் கொண்டு வர சப்பாத்தி அப்படின்னு இவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்து இது பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆலு பராத்தா பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஷீட் வேணும். இந்த மாதிரி ஷீட் மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க. ஓகே, ஈஸியாக தாங்க இருக்குது. நம்மளும் எவ்வளோ நாள் தான் சாம்பார், ரசம், புளிக்குழம்புன்னு சாப்பிட்றது. சும்மா அப்படியே புதுசாக ட்ரை பண்ணுவோம். மெயினாக என்னென்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. அதனால தான் நான் கற்றுக்கிட்டேன். என்னங்க இவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க ஷீட்டை. எப்போங்க நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் நல்லா கேட்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். அவங்க வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து ஒரு ஷீட்டும் ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த ஆலு பராத்தாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக ஊறுகாய், வீட்டில் ஊறுகாய் வச்சுருக்கிறது அது கூட நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் என்ன விதமான சப்ஜி, அதாவது காய்கறிகள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். ஆனால் இவங்க வந்து ராஜஸ்தானி பீப்புள். இவங்க வந்து மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் தயிர் ஆர் வந்து ஊறுகாய் தாங்க வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த அல்லு
இருக்கு இல்லையா? ஐ மீன் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா? உருளைக்கிழங்கு, அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, மேஷ் பண்ணி எடுத்துட்டு, நடுவுல வச்சு நல்லா இன்னொரு ஷீட்ட போட்டு அத வந்து மூடி, நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறாங்க. இவங்க ப்ரெஸ் பண்ணி விடுற மாரியே பண்ணுங்க. உங்களோட அல்லு பராத்தா வந்து வேற லெவலா வரும். சீரியஸ்லிங்க, நான் அசந்து போயிட்டேன் பார்த்துக்கோங்களேன். வேற லெவல் இருந்தது டேஸ்ட்டு. செம்மையா இருந்தது. எங்க வீட்ல இருக்கவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. ஆனா நல்ல யாராவது செஞ்சு குடுத்தா சாப்பிடலாம் அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, அம்மா தான் நமக்கு எல்லாமே செஞ்சு செஞ்சு தருவாங்க. நம்ம ஜாலியா உட்காந்துட்டு, அப்படியே சாப்பிட்டு, ஜாலியா ஃபன் பண்ணுவோம். நம்மளும் எப்பதாங்க சமைக்க கத்துக்கிறது? அதனால வந்து இந்த பாப்பாட்ட சொல்லி, நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டேன் நானும். ஏன்னா வயசாயிருச்சு. அப்புறம் சமைக்க கத்துக்க வேணாமா? இந்த மாரி தவால போட்டு நீங்க நெய் லைட்டா விட்டு, தேவையான அளவுங்க நெய். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்க ஆயிலோ ஆர் நெய்யோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இவங்க நார்த் இந்தியால வந்து மோஸ்ட்லி வந்து நெய் தான் அதிகமா ஆட் பண்ணி சாப்பிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல கொலஸ்ட்ரால் ஆக்சுவலி நெய் வந்து. உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது ஆக்சுவலி. அதனால நீங்க நெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃபுட்ல. அவ்வளோதாங்க. இந்த ஆலு பராத்தா வந்து ரெடி ஆயிருச்சு. காலையில எந்திரிச்சு எனக்கு டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ்ல இல்ல 10 மினிட்ஸ்ல கட கட கடன்னு எனக்கு இந்த ஒரு ரெசிபி ரெடி ஆயிடணும். எனக்கு இந்த சட்னி கிட்னி எதுவும் வைக்க வேணாம். எனக்கு இதுதாங்க ஒரே இதுவா முடிச்சு விட்றணுங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. டட்டடை! இன்னைக்கு வந்து இந்த ஆலு பராத்தா இந்த ரெடி ஆயிடுச்சு. அவங்களே பார்த்தீங்கன்னா எனக்காக ரெடியாக வந்துட்டு பிளேட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அழகா ஒரு இது மோரெல்லாம் அடிச்சு எனக்காக வச்சு அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஆஹா! அருமையாக இருக்கிறது. ஓகேங்க. கண்டிப்பா இந்த டிஷ்ஷ வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்களேன். அப்படியே ஒரு லைக் ஒண்ணு போட்டுருங்க. பாய்.